டேய் டேய் அறிவில்லை உனக்கு. சாரி அண்ணி, தெரியாம. ஜீவா அண்ணி என்னப்பா என்னாச்சு? ஏன் பதில் போய் ஓடியாரா? இவன் என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணா? புடவை மாத்தும் போதே கதவை திறந்துட்டான். டேய் மாமா என்ன மாமா? அண்ணே அழாதடா கண்ணா. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அண்ணி, அசிங்கமா இருக்கு அண்ணி. ஐயோ ஐயோ. டேய் 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 கண்ணா என்னடா பண்ற நீ? இங்க பாரு இங்க பாரு, அடிச்சிருவேனா? அழாதடா. இது பாரு கண்ணா, பேசிக்கலாம்டா. எல்லாரையும் நிக்க வச்சு கண்ணனை எப்படி நீங்க அடிக்கலாம் திட்டலான்னு கேள்வி கேட்கலாம். நீ அழாதடா, சரியா? அண்ணி எனக்கு விவரம் பத்தாதுதான். நான் சும்மா ஏதாவது பேசிட்டு தான் இருப்பேன். எனக்கு யாருக்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது. நான் பாட்டுக்கு வளவலன்னு ஏதோ பேசிட்டு இருப்பேன். ஆனா அண்ணிங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் அண்ணி. தானும் அண்ணி அதை எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் அப்படி செஞ்சிட்டேன்னு ஜீவன் என்னை பார்த்தா என்ன அண்ணி நினைக்கும்? அவ என்னடா நினைப்பா? ஏண்டா அவனுக்கு உன்னை பத்தி தெரியாதா என்ன? இந்த பாருடா கண்ணா, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாத விஷயம். நீ அழாதடா. இது பாரு, யாரும் உன்னை தப்பா நினைக்க மாட்டாங்க. ஏன்னா நீ தான் தப்பே பண்ணலையே. நீ சின்ன பையன், விளையாட்டா செஞ்சதாதான் நினைப்பாக. நான் சின்ன பையன் இல்லையா அண்ணி? எனக்கு 20 வயசு ஆகுது. உங்க 2 பேராலையும் கண்ணன் மேல இப்படி ஒரு பழி போட முடியுமா? கண்ணனை வச்சு இப்படி ஒரு கலாட்டா பண்ண முடியுமா? அவ செய்யறா பாருங்க. அதனாலதான் சொல்றேன், அவ இந்த வீட்டுக்கு வந்திருக்கவே கூடாது. வந்ததுல இருந்து ஏதாவது ஒரு ஏழ்றதான். என் பிள்ளைய பாரு எப்படி அழறான்னு. டேய் கண்ணா, அழாதடா. கஷ்டமா இருக்குமா? அப்படியே கத்திக்கிட்டே எங்கேயாவது ஓடிடலாம் போல இருக்குமா? டேய் ஒரு மாதிரி இருக்கு அண்ணி. ஒண்ணும் இல்லடா கண்ணா. டேய் ஒண்ணும் இல்லடா, அழாதடா. அழாத கண்ணா, அழாத அழாத கண்ணா. ஐயோ, மாமா வந்ததும் கேப்போம். பாத்தீங்களா இங்க என்னெல்லாம் நடக்குதுன்னு? கடைசியில என்னால இந்த வீட்டுல குளிக்க கூட முடியல. அதுலயும் பிரச்சனை. இப்படி நடந்தா நான் என்னதான் செய்ய முடியும்? இந்த வீட்டுல எல்லாரும் தான் இருக்கும், எல்லாரும் தான் குளிக்க போறோம். உங்களுக்கு மட்டும் என்னங்க பிரச்சனை? எல்லாம் நம்ம எடுத்துக்கிறதுல தாங்க இருக்கு. எல்லாரும் குளிக்க போகும்போது இதெல்லாம் ஒண்ணு நடக்கலையே. நான் போகும்போது மட்டும்தானே நடக்குது. அது ஏங்க? ஏன்னா இந்த வீட்டுல உங்களுக்கு எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்கிறதா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அதுவும் அப்படியே நடக்குது. இத சொல்லதான் இங்க வந்தீங்களா? நான் குளிக்கும் போது இந்த வீட்டுல உள்ளவங்க கதவு திறக்கணும்னு நான் தான் நினைச்சேனா? இங்க பாருங்க, அசிங்கமா பேசாதீங்க. நீங்க குளிக்கும் போதெல்லாம் யாரும் எட்டி பார்க்கல. நடந்த விஷயம் எதிர்பாராம நடந்தது. நீங்க உள்ள இருக்கிறது தெரியாம கண்ண கதவை திறந்துட்டான், அவ்வளவுதானே? அவ்வளவுதானா? அம்மா தாயே, இதெல்லாம் உங்களுக்கு நடக்கல. அதனால நீங்க எது வேணாலும் பேசுவீங்க. இங்க பாருங்க, நான் சொல்ல வரத கொஞ்சம் புரிஞ்சுக்கிறீங்களா? கண்ண அங்க வந்தது வேணும்னு வரலங்க. அவன் தெரியாம வந்துட்டான். நீங்க கோவத்துல அவனை அங்கேயே திட்டிருக்கலாம், பார்த்து நடந்துக்கோன்னு கோவப்பட்டிருக்கலாம். பிரச்சனை அங்கேயே முடிஞ்சிருக்கும்ல. அதையே எல்லார் முன்னாடியும் வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வரணும். இப்ப பாருங்க, அவன் வேணும்னே செஞ்ச மாதிரி பேசுறீங்க. ஆமா, இங்க என்ன நடந்தாலும் செஞ்சவங்களை விட்டுருங்க. என்ன மட்டும் வந்து சொல்லுங்க. நான் தான் இங்க பாதிக்கப்பட்டிருக்கேன். நீங்க என்னன்னா என்ன குத்து சொல்லிட்டு இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியலங்க. இப்போ உங்களுக்கும் எனக்கும் ஏதோ பிரச்சனை வருதுன்னு வைங்க, அதை இப்பவே இங்கேயே பேசி தீர்க்கிறது தான் சரி. அதை வெளியே கொண்டு போய் எல்லாரும் முன்னாடி சொன்னா நல்லாவாங்க இருக்கும்? உங்களுக்கும் எனக்கும் இங்க பிரச்சனை வரதும் கண்ணை வந்து பாத்ரூம் கதவு திறக்கிறது ஒண்ணா? கண்டிப்பா ஒண்ணு இல்லதான். ஆனா தெரியாம நடந்த விஷயத்த ஏன் இவ்வளவு பெருசாக்குறீன்னு தான் கேக்குறேன். நீங்க வெளியே பேசும்போது கண்ணை ஏதோ வேணும்னு செஞ்ச மாதிரில பேசுனிய. கதவுல நான் துணி போட்டுட்டு தானே குளிக்க போனேன், அது கூட தெரியலையான்லாம் கேக்குறிய? ஏங்க, அவன் துணிய பாத்திருந்தா எப்படிங்க உள்ள வந்திருப்பான்? ஆனா நீங்க என்ன சொன்னீங்க?
இந்த வீட்ல யார் வேணா என் பெட்ரூம் எட்டி பாருங்க, நான் குளிக்கும் போது பாத்ரூம்ல எட்டி பாருங்க நீங்க சொல்றீங்க. அப்பதாங்க மாமா கோவப்பட்டு கண்ணன் அடிச்சாக. அப்படி பேசலாமா நீங்க? அவன் வேணும்னே எட்டி பார்த்ததா அர்த்தம் வந்துடாதாங்க. சோ அவன் பண்ணது தப்பு இல்ல, நான் அவனை சொன்னதும் அவன் அங்க அடி வாங்கினது தான் தப்பு. ஏங்க அவன் வேணும்னு பண்ணலங்க, அதே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவன் வேணும்னு பண்ணதா நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கும் கஷ்டமா இருக்குங்க. தெரியாம நடந்ததுன்னு எடுத்துக்கிட்டா நீங்களும் அடுத்த வேலையை பார்க்கலாம்ல. வேணும்னு பண்ணானோ வேண்டான்னு பண்ணானோ எனக்கு எல்லாமே ஒரே கஷ்டம் தாங்க. இங்க பாருங்க மீனா, இவ்ளோ பேசுறீங்கல்ல, நீங்க குளிக்கும் போது எட்டி பார்த்தா நீங்க சும்மா இருப்பீங்களா? இது பாருங்க, எட்டி பார்த்தான்னு சொல்றத முதல்ல நிப்பாட்டுறியலா? யாரும் எட்டி பார்க்கலங்க. சரி, கதவை திறந்து வந்தா நீங்க சும்மா இருப்பீங்களா? முதல்ல அதிர்ச்சியா இருப்பேன். ஆனா தெரியாம நடந்ததுன்னு புரியும் போது பெருசு பண்ணாம அப்படியே விட்டுருப்பேன். தாழ்பான சீக்கிரம் சரி பண்ணுங்கன்னு சொல்லிருப்பேன். கண்ண மேல இவ்ளோ பெரிய பழிய தூக்கி போட்டுக்க மாட்டேங்க. இல்ல, ஏன் இடத்துல நீங்க இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்னு நான் சொல்லவா? கதவை அவன் திறக்க பார்த்தப்பவே நீங்க கத்திருப்பீங்க. மொத்த குடும்பமும் அங்க வந்து நின்னு இருக்கும். முதல்ல உங்க ஹஸ்பண்ட் கண்ணனை அடிச்சிருப்பாரு. எல்லாரும் சேர்ந்து அவனை திட்டிருப்பாங்க. உங்களுக்கு ஆறுதல் சொல்லிருப்பாங்க. நாளையில இருந்து நீ வெளியில குளிக்காத, வீட்லயே குளின்னு உங்களுக்கு ஒரு அட்டாச்டு பாத்ரூம் கட்டி கொடுத்திருப்பாங்க. இதெல்லாம் தான் உங்களுக்கு நடந்திருக்கும். பிரச்சனை எனக்கு நடந்ததுனால நீங்க இங்க வந்து குத்த சொல்லிட்டு இருக்கீங்க. இதுதான் உங்க பிரச்சனையே. எல்லாத்தையும் நீங்களாவே கற்பனை பண்ணிக்கிட்டு ஒரு பிரச்சனையை எவ்வளவு மோசமாக்க முடியுமோ அவ்வளவு மோசமாக்கிட்டு இருக்கீங்க. இது பாருங்க, நடந்தது தப்புதாங்க. அதுவே தெரிஞ்சு நடக்கிறதுக்கும் தெரியாம நடக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. தெரியாம நடந்ததுன்னு நமக்கும் புரிஞ்சா அதை இவ்ளோ சீரியஸா எடுத்துக்க மாட்டோம்ல. இப்ப பாத்தீங்களா, உங்களுக்கும் கஷ்டம், வீட்ல எல்லாருக்குமே கஷ்டம். இத சொல்லதான் நீங்க இங்க வந்தீங்களா? கண்ணு ஆடி வாங்கிட்டான், அதானே உங்க எல்லாருக்கும் பிரச்சனை. நாளை உங்களுக்கு ஒரு ஆளே இல்லையே. ப்ளீஸ் வெளிய போறீங்களா? ஏற்கனவே நான் செம்ம கடுப்புல இருக்கேன். இந்த வீட்ல மத்தவங்களை விடுங்க, ஜீவாவையும் சேர்த்துதான். அவங்க யாருக்கும் என்ன புரியாது. நீங்க ஏன் வயசுல இருக்கிறவங்க தானே, உங்களுக்காவது புரியும் நினைச்சேன். புரிஞ்சிருச்சு, ரொம்ப சந்தோஷம். கிளம்புங்க. உங்களுக்கு போய் புரிய வைக்கணும் நான் வந்த பாத்தீங்களா? என்னைய சொல்லணும். வந்துட்டா பெரிய இவ மாதிரி. இல்லை, என் மூஞ்சில என்ன எழுதிருக்கு ஏது எழுதிருக்குன்னு பார்த்துக்கேரியா? சண்முகத்துக்கு பொருள் அனுப்பிச்சா இல்லையா? அனுப்பிடலாம்ண்ணே. எப்படா? சாயங்காலம் தான் கேட்டிருக்காரு, கொடுத்து அனுப்பிச்சிடலாண்ணே. வீட்டில் நடந்த எல்லா விஷயமுமே யதார்த்தமாக நடந்து போச்சுண்ணே. மீனா மேலேயும் தப்பில்லை, கண்ணை மேலேயும் தப்பில்லை. வேற யாரு மேல தப்பு? என் மேல தப்புன்னு சொல்ல வாரியா? அண்ணே, கண்ணனை பாட்டு நீங்கள் அடிச்சிருக்க வேணாம்ண்ணே. இல்லை, அந்த பிள்ளை அழுதுட்டு ஓடி வந்து நிற்கிறப்ப வேற என்னடா பண்ண சொல்ற? அதுக்கு இல்லைண்ணே, அவனும் வேணும்னு வரலையேண்ணே. அவனுக்கு இப்போ ஒரு மாதிரி இருக்கும்ல. அண்ணே, அவனை சரி பண்ணிடலாண்ணே. அவங்க பதறி அடித்து ஓடி வரும்போது பார்த்தா எனக்கே பாவமாக தான் இருந்துச்சு. எனக்கும் அது கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் அதை அவன் வேணும்னு எல்லாம் பண்ணலையே. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. டேய், கண்ணை ஒன்றும் சின்ன பையன் கிடையாதுடா. கொஞ்சமாவது பொறுப்பாக இருக்க தெரியவனா? வீட்டில் அப்படி பிள்ளையா இருக்க இடத்துல இப்படி விளையாடுத்தனமா இருந்தா என்னடா அர்த்தம்? டேய், என்னடா? ஒன்றும் இல்லைண்ணே. அதே ஏதோ சொல்ல வரணும், மூச்சை பார்த்தாலே தெரியுது. சொல்லு. மீனாவுக்கு நம்ம வீட்டில் பாத்ரூம் போகிறது, குளிக்கிறது,
எல்லாமே பிரச்சனையாக இருக்குன்னு சொல்கிறாண்ணே. அதில் என்னடா பிரச்சனை? அது வந்து இல்லை, நான் என்ன உங்கள் வாயவே பார்த்துட்டு இருக்கணுமா? என்ன விஷயம்னு சொல்லி சொல்லடா. ஒன்றும் இல்லைண்ணே. என்னான்னு சொல்கிற? அது வீட்டில் புதுசாக ஒரு பாத்ரூம் கட்டினா என்னண்ணே? பாத்ரூமா? இப்போ எதுக்கு அதெல்லாம்? அதான் சொன்னேண்ணே. என்ன சொன்ன? மீனாவுக்கு அவங்க வீட்டுக்குள்ளேயே பாத்ரூம் இருக்கும் போல. இங்கே அப்படி இல்லைன்னு ரொம்ப கஷ்டப்படுறா. டேய், அவங்க வீடு எப்படி வேணா இருக்கட்டும்டா, நம்ம வீடு இப்படி தாண்டா இருக்கேன். ஏடா இதுலே? டேய் இங்கே வேற, அந்த பிள்ளை சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்யலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அதுக்காக அந்த பிள்ளை அவங்க வீட்டில் இருக்கிற மாதிரியே எங்கே இருக்கணும்னு நினச்சா அது எப்படிடா? சரிடா, அவங்க வீட்டில் இருக்கிற மாதிரி இங்கேயும் பாத்ரூம் இருக்கணும்னு கேட்குது, அவங்க வீடு மாதிரி இங்கேயும் வீடு இருக்கணும்னு கேட்டால் கட்டி கொடுத்துருவீங்களாடா? ஏடா முழிக்கிற? சொல்கிறா. ஒழுங்கா உடனே தாப்பால சரி வேண்டியிருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த பிள்ளை குளிக்கிறப்ப பாத்ரூம் வாசலில் ஒழுக்கமாக நின்றுருக்கணும். அப்போ நிற்காம ஃபோன் பண்ண போய்விட்டு இப்போ வந்து பாத்ரூம் கட்டி கொடுக்கணும் வந்து நின்றுருக்க. என்ன வேணும்? ஆனால் பேஸ்ட்டு ப்ரஷ்ஷு கொடுங்க. ஹலோ, சொல்லுங்க என்னாச்சு? இல்லை இல்லை, இப்போ கொடுத்து விட்றேன் ஒரு அரை மணி நேரத்தில். சரியா போயிடுச்சு. அண்ணன் கோச்சிக்கிட்டாரா? அப்படி ஒன்றும் தப்பாக கேட்கலையே நீ. அண்ணா, நீ ஒரு விஷயம் சரின்னு நினச்சி கேட்டிருக்க. அண்ணன் முடிஞ்சா பண்ணட்டும், இல்லைன்னா அண்ணனே விட்டுரும். நீ ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காதுண்ணே. மீனா சொல்கிறதுலையும் நியாயம் இருக்குடா. அதே சமயம் அண்ணன் சொல்கிறதுலையும் நியாயம் இருக்கு. பல நேரங்களில் என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியலடாகுது. எனக்கு புரியுதுண்ணே, எல்லாம் சரியாயிடும். நீ ரொம்ப யோசிக்காத. இந்தா, இதை சாப்பிடு. வேண்டாம் நீ. படுத்தாதடா, சாப்பிடு. வேணாம் விடேண்டா. அதே நீ எவ்வளவு நேரம் தான் பிடிச்சி வச்சிருப்ப? அண்ணி, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அண்ணி. சரி விடு கண்ணா, நீ தான் வேணும்னு பண்ணலல்ல. நான் தேவையில்லாமல் குட்டி என்னை வேற கஷ்டப்படுத்திட்டேன். அவங்களும் பாவம் இல்லை, பயந்துட்டாங்க. நான் ஒரு லூஸ் அண்ணி, லூஸு. டேய், தலையில அடிச்சுக்காத. கொஞ்சமா தான் வலிக்கும், தூண்ல முட்டிக்கும். அண்ணி, பின் என்னடா, நடந்த விஷயம் தெரியாம நடந்தது, அதுக்கு மன்னிப்பு தான் கேட்க முடியும். இனி நடக்காம பாத்துக்க தான் முடியும், வேற ஒண்ணும் பண்ண முடியாதுடா. நான் வேணும்னா குட்டி என்னை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கட்டுமா? போ, போய் கேளு. சாரிடா கண்ணா, உன்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லி உன் குட்டி அண்ணி உன்கிட்ட பேசுவாங்க. பேச மாட்டாங்களா? கண்ணா, உயிரை வாங்காதடா. அவங்களுக்கு ஒரு பாத்ரூம்ல இப்படி எல்லாரும் குளிக்கிறது பழக்கம் இருக்காதுடா. நமக்கு கம்மாயில குளிச்சே பழக்கம் இருக்கு. அதனால அவங்க இதை பெருசாதான் எடுத்துப்பாக. இதையே வேற யாராச்சும் செஞ்சிருந்தாங்கன்னா குச்சி எடுத்து மொத்தமா அடிச்சிருக்கலாம். தெரியாம நடந்ததுக்கு ஒருத்தரும் ஒண்ணும் பண்ண முடியாதுடா. அவங்களா அதை புரிஞ்சுக்கிட்டு விட்டாதான் உண்டு. இந்த சாப்பிடு. பசிக்கல அண்ணி. நிஜமாவே பசிக்கலையா? பசிக்குது, ஆனா சாப்பிட்ற மூடு இல்லை அண்ணி. சாப்பிடுறதுக்கு எதுக்கு மூடு? பசிச்சா போதும். இந்தா சாப்பிடு. வாங்கிக்கோடா. வேண்டாம் அண்ணி. கவலைப்பட்டுட்டே இருக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன்னா சாப்பிட்டுட்டு உட்காந்து கவலைப்படு. பசியில கவலைப்பட்டேன்னா அசிடிட்டி தான் வரும், அப்புறம் நெஞ்சு எரியும். சாப்பிடவே தோணல அண்ணி. அண்ணன் என்ன தப்பா நினைச்சிருக்கோம்ல. இதுக்கெல்லாம் அவங்க உன்னை தப்பா நினைச்சாங்கன்னா அப்புறம் எப்படி அவங்க உன் அண்ணன் ஆக முடியும்? காலையில் இது மட்டும் நடக்காம இருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும்ல.
இன்னைக்கு காலையில போய் அதை அழிக்க முடியாதுல்ல. இந்தா சாப்பிடு. ஏன் நீங்களும் திட்டுறீங்க? பின்ன கொஞ்சம் சொல்றியா? ரொம்ப படுத்தாம சாப்பிடுறா. இந்தா புடி. ஒழுங்கா சாப்பிடு. ம். பச்சை புள்ள மாதிரி எப்படி தூங்குறான் பாரு. இவனை போய் அடிச்சு அழ வச்சு. ஏன் முல்ல சாப்பிட்டான கொஞ்சமாவது? அவன் சாப்பிடவே மாட்டேன்தாக்கா சொன்னான். நான் தான் அவனை சாப்பிட்டே ஆகணும்னு கட்டாயப்படுத்தி சாப்பிட வச்சேன். பாவம். மாமா இன்னைக்கு பண்ணது ரொம்ப தப்பு. நானே இப்படி சொல்லக்கூடாதுதான். ஆனா வேற வழி இல்ல, சொல்ல வேண்டியிருக்கு. அப்படி பொசுக்குன்னு கை நீட்டுறதெல்லாம் என்ன பழக்கம் சொல்லு? மீனா பாட்டுக்கு கண்ணை வந்து பாத்ரூம் கதவை திறந்துட்டான்னு சொல்லும்போது மாமாவுக்கு கோவம் வந்திருக்கும். ஆமா, பெரிய கோவம். அதுக்குன்னு இப்படி அடிக்கிறதா? எல்லாரும் அடிக்கிறதுக்கு தான் நான் இவனை வளர்த்து வச்சிருக்கேனா? எனக்கே இவனை பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. 3 மாசத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு வந்தவ நீ. உனக்கு புரிஞ்ச அளவுக்கு கூட இந்த வீட்டுல யாருக்குமே கண்ணனை புரியல. யாருக்கும் புரியாமல்லாம் இல்ல. கண்ண மேல அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னதும் யாராலையும் தாங்க முடியல. தம்பி மேல எப்படி இப்படி ஒரு புகார் சொல்லலாம் தான் எல்லாருக்கும் வருத்தமா இருந்திருக்கும். உனக்கு தான் கண்ணனை நல்லா தெரியுமே. அவ்வளோ வெகுளி, படபடன்னு பேசுவான். ஆனா மனசுல எதுவும் வச்சுக்க தெரியாது. அவனுக்கு யார் மேலயும் கோவம் கிடையாது. கதிர மீனாவோட அப்பாவை அடிச்சிட்டான்னு தானே அவ இன்னும் கதிர் கூட பேசாம இருக்கா. மீனாவோட அப்பாவும் தான் ரோட்ல போட்டு கண்ணனை அடிச்சாரு. அதுக்குன்னு கண்ணன் என்ன மீனா கிட்ட பேசாமையா இருக்கா? அடுத்த நாள்ல இருந்தே குட்டி அண்ணின்னு எப்பவும் போல பாவம் பேசிட்டு தானே இருக்கா. இதெல்லாம் அவளுக்கு ஒண்ணும் புரியாது. அவங்களும் ஏதோ படபடப்புல பேசிட்டா. நீயும் நானும் அந்த இடத்துல இருந்தா அப்படி செய்வோமா சொல்லு? தெரியாம நடந்துருச்சுன்னு விட்டுற மாட்டோமா? முதல்ல அந்த ஆளு ஜனார்தன அடிச்சாரு, இப்போ மாமா. இவ இப்படி அடி வாங்கி வீணா போகட்டும். அக்கா அழாதே அக்கா. உனக்கு கூட தோணும்ல முல்ல, இவன் அடிச்சதுக்கு இவன் அண்ணனுங்களே கவலைப்படல. இவ ஏன் இம்பிட்டு அழறான்னு நான் எப்பவுமே உங்ககிட்ட சொல்லுவேன்ல. இவன் என் குழந்தை இல்ல, என் புள்ள, என் மகன். நான் இங்க வரும்போது இவன் இத்தனூன்னு இருந்தான். என் பின்னாடியே தெரிவான். அப்போ 1ஆம் கிளாஸ் படிச்சான். ஸ்கூல்ல அம்மாவை கூட்டிட்டு வர சொன்னா அம்மான்னு என்னதான் கொண்டு போய் நிறுத்துவான். என் மேல அப்படி ஒரு பாசம். அக்கா அழாதே அக்கா. நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க. டென்ஷன்ல ஏதோ படபடன்னு பேசிட்டேங்க. சாரி. ஏங்க பேச மாட்டீங்களா? உங்களை தாங்க கேக்குறேன். இங்க பாருங்க, நீங்க வேற நான் வேறங்க. விட்டுடுறியடா? என்ன நீங்களும் பேச மாட்டீங்களா? ஓஹோ, அவ்வளவு கோவமா இருக்கீங்க. உன்கிட்ட கோவப்பட நான் யாருமா?
நான் யாரும் இல்ல. எனக்கு பசிக்குது. எனக்கு பசிக்குதுன்னு சொன்னேன். பசிச்சா போய் சாப்பிடுங்களேன். தட்டு எங்க இருக்கு, சோறு எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதாக்கும். ஏங்க, எப்போ சேர்ந்துன்னு சாப்பிடுவோம். சேர்ந்து சாப்பிடுற மனசு இல்லைங்க. எதுக்குங்க இப்படி வெடுக்கு வெடுக்குன்னு பதில் சொல்றீங்க? நீங்க மட்டும் எல்லார்கிட்டயும் அன்பா அக்கறையா பேசுற மாதிரி தான். நாங்க மட்டும் வெடுக்கு வெடுக்குன்னு பேசுறமாக்கும். எல்லாருக்குமே கோவம் வருங்க. காட்டாம இருக்கிறது நம்ம வீட்டு ஆளுக தானேன்னு ஒரு அன்புல தான். அத புரிஞ்சுக்காம நான் செய்யறதுதான் சரின்னு நின்னா மத்தவங்க செய்யறது தப்பாதான் தெரியும். சுருக்குன்னு குத்துற மாதிரி பேசிட்டு அப்புறம் பேசி பேசுனா என்னத்த பேசுறது?